வாழும் பெரியாராக இருந்த நமது ராமசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது நம்மிடம் இல்லை என்பது எனக்கு மிக வருத்தத்தை இருக்கிறது. சார் ஆல்பர்ட் சார்லாம் வந்து அவ்வளவு அருமையான திராவிட கழகத்தில் இருந்தாலும் எங்களோட அப்படி ஒரு நல்ல பழக்கத்தில் இருப்பாங்க. தாளமுடியில எங்க பார்த்தாலும் இந்த டிவிஎஸ் டக்கடி இறங்க சார் வணங்க சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி திராவிட கழகத்தில் உள்ள தொண்டர்கள் தலைவர்கள் எத்தனை பேருமே என் மேல் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட முக்கியமா இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகளே நம்மளையெல்லாம் பிரிந்து சென்ற ராமசாமி ஐயா அவர்கள் கண்தானம் மட்டுமல்லாமல் உடல் தானம் செய்து ஒரு உத்தமராக வாழ்ந்திருக்கிறார். அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய பெயரும் புகழும் இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமாமல் திருச்சி மாநகரமே போற்றுகின்ற அளவில் நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தார்கள். அவர்கள் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவர் எப்போதும் அவருடைய குடும்பத்தில் மனோராஜ் பேசும்போது அழுதாங்க. எல்லாத்துக்கும் அந்த தயக்கம் இருக்கு, ஏக்கம் இருக்கு. என்னுடைய தாய் தந்தையர் இருந்தப்போ எல்லாமே அழுதோம். அவங்களுக்கு தாய் தந்தையர் இறந்தது மட்டும் அவங்களுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. 100 வயதில் இருந்தாலும் அழுவோம், 150 வயதில் இருந்தாலும் அழுவோம். ஏன்னா அவங்கதான் நமக்கு பொக்கிஷம். நம்மளை இந்த அளவு கொண்டு வந்த தாய் தந்தையை நாம் மறக்க முடியாமல் இருப்பதற்கு அதுதான் ஒரு காரணம். அப்படி நல்ல குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் கண்கலங்காமல் ஐயா அவர்கள் சொன்ன வழியை போற்றிருப்பார்கள். 95 வயசுல வாழ ஆசைப்பட்டேன், முடியலன்னு சொன்னாங்க. அது மாதிரி வீடு கட்டணும் ஆசைப்பட்டேன், அதை பார்க்க முடியலன்றாங்க. அதில் எல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்து ஐயா அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஐயா உங்களோடு இருப்பார், உங்களுடைய வாழ்க்கையிலே பயணம் செய்வார். நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் திருச்சி மாவட்ட கிளை இன்ஜினியர் சேர்மன் மாண்புமிகு ஐயா ராஜசேகரன் அவர்களின் நினைவேந்தல் உரையாடல். மிகவும் நெகிழ்வான ஒரு விழா. ஐயா மிகு ராமசாமி அவர்களின் நினைவேந்தல் விழா. நான் வந்து அண்ணா சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் வரவேற்பு. எவ்வளவு உணர்ச்சிகரமான வரவேற்பு சிந்தித்து பார்க்கிறேன். ஒரு மனிதனின் வரலாற்று சாதனை சாதாரணமாக மிக எளிய குடும்பத்தில் பிறந்தது. அனைவரும் சேர்ந்து அமைதி காக்கவும். சீக்கிரம் முடிச்சிருவோம். தயவு செய்து அமைதி காக்கவும். யாரும் பேசாதீங்க தயவு செய்து. மிக எளிமையான ஏழை குடும்பத்திலே பிறந்து தாம் தபால்துறை பணியாற்றியது உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் பயணம் செய்து தான் சேர்த்த அறிவை தன்னுடன் பழகிய அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தில் அத்துணை பேரும் அறிவோடும் கல்வியோடும் வளர வேண்டும். கல்வி ஒன்றுதான் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு, ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு இன்றியமையாது என்று வாழ்ந்து காட்டிய மாமனிதர். வாழும்போதும் பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு குடும்பங்களுக்கும் தன்னாலான அத்துணை நல் உதவிகளை செய்த மாமனிதர் அவர். வாழ்ந்த பிறகும் தன்னுடைய உடலை தானமாக கொடுத்து அடுத்த தலைமுறைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த பேரறிஞர் அவர். அத்தனை பெரிய உத்தமர் பெயரில் மட்டும் திருமிகு ஐயா பெரியார் ஈவேராவாரை நினைவில் கொள்ளாமல் தான் வாழும் வயதும் 95 வரை ஐயா பெரியாரை போல தாம் வாழும் வயதும் 95 வரை இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோட அந்த பிளட்டுல எவ்வளவு தூரத்துக்கு பெரியாரிசம் உள்ளுக்கார உண்மை இருந்தால் நினைத்து பார்க்க ஒழித்து நிற்கின்றேன். நான் அருமை நண்பர் மனோகர்ராஜ் கென்னடி என்று அழைக்கக்கூடிய மனோகர்ராஜ் அவர்கள் சொல்லும்போது உண்மையில பிரமிச்சு போயிட்டார். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் வாழ முடியுமா, இப்படியெல்லாம் மனிதன் ஒரு கொள்கை இருக்க முடியுமா என்பதற்கு உதாரணமாக திறந்தவர். அன்றைய காலகட்டங்களிலே சுய மரியாதை திருமணம் செய்து வைத்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்தவர். தனக்கு மட்டுமல்ல தன் உடன் பிறந்தவர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் அது போல செய்து வாழ்ந்து காட்டி வாழும் உதாரணமாக திகழ்ந்த மாமனிதர் அவர். உண்மையிலேயே நமக்கு இருக்கின்ற கடமை மிகப்பெரிய கடமை. ஐயா அவர்கள் தன்னுடைய
பேருக்கும் புகழுக்கும் சேர்த்து வைத்த அத்தனையும் கட்டி காத்து அவர் வழி நடந்து அவருடைய கொள்கைகளை நாமும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆக இந்த அருமையான ஒரு நினைவேந்தல் படத்திற்கு நிகழ்ச்சி, இந்த உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி உங்கள் அத்தனை பேருடன் நானும் இருந்தமையை நான் பெருமையாக கருதுகின்றேன். அவருடைய நினைவினை நாம் என்றென்றும் போக்குவோம் என்று போற்றி வணங்கி விடைபெறுகின்றேன். அடுத்து டாக்டர் இன்ஜினியர் சிஎம்டி மாவட்ட தலைவர் மாண்புமிகு ஐயா ராஜாராம் அவர்கள் நினைவேந்துள்ளார். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுள்ள நிலை வேண்டும், நிறைவை காணும் மன வேண்டும், இவை யாவும் இயற்கை தர வேண்டும். பிரபாவை வேண்டும், பிறந்தால் அரிமாவாக இருக்க வேண்டும். அரிமா என்றால் தொண்டும் தோழமை வேண்டும். அப்படி தொண்டும் தோழமையும் இரு கண்களாக போட்டு பயணித்திருக்கக்கூடிய